அம்மாச்சி காலை தொங்க விட்டு உட்காரன்னு எத்தனை தடவை சொன்னேன். இப்ப பாத்தியா கால் வீங்கிக்கிச்சு பாரு. வயசான காலத்துல ஆமா சொன்னா கேட்க மாட்டே. அப்பதான் எனக்கு ஒரு 2 வெத்தலை கூட அப்பதா சாப்பிட்டு செமிக்காத மாதிரி வெறும் பொறுமிக்கு இருக்கு. அப்பதா வேண்டா தின்னது என்ன செமிக்கலையா? பேசாம வேலையை போய் பாரு. என்கிட்ட வெத்தலை கேட்டுக்கிட்டு இருக்கிற வாடா. பாட்டி கிட்ட கேட்கலாம். பாட்டி கிட்ட கேட்டாதான் சரியா இருக்கும். சும்மா தாதிமா தாடிகார பயலுடா உங்களை தாண்டா கூப்பிடுறா. என்னன்னு கேளுங்க. ஐயோ தாதிமா, நான் அவங்கள கூப்பிடல, உங்களதான் கூப்பிட்டேன். ஏண்டி ஒண்ணு அம்மாச்சின்னு கூப்பிடு, இல்ல பாட்டின்னு கூப்பிடு. அது என்ன தாதி பாதின்னு? என்னடி? எனக்கு ஒரு விஷயம் தெரியணும் தாதிமா. என்னடி விஷயம்? சொல்லுங்க தாதிமா. அதெல்லாம் இருக்கட்டும், அத சொல்ற வரைக்கும் நீ என்ன பண்ண அத முதல்ல சொல்லு. நானும் சொல்ல தாதிமா. ஏய், நீ ஒன்னும் சொல்லாமலேயே அவ சொன்ன. ஒழுங்கு மரியாதையா என்ன நடந்துச்சோ அதை சொல்லு. நான் சேது மாம்ஸ் கிட்ட கொஞ்சம் க்ளோஸா ஃப்ரெண்ட்லியா பேசிட்டு இருந்தேன். அதுக்கு அவ என்கிட்ட என் மாமா கிட்ட இப்படி எல்லாம் க்ளோஸா பேசாத, நீ யாரு பேசுறதுக்குன்னு அப்படின்னு சொல்றான். நான் பதிலுக்கு கேட்டேன், அத சொல்றதுக்கு நீ யாரு? நான் அப்படிதான் பண்ணுவேன்னு. அப்படியே அவளை திட்டும் போது நான் பாகல்னு சொல்லி திட்டேன். பாகல்னா? பாகல்னா இந்தியில பைத்தியம்னு அர்த்தம். நான் பாகல்னு சொல்லி திட்டேன். ஆனா பதிலுக்கு அவ என்ன இப்படி திட்டா பாட்டி? ஏண்டி சொந்த அக்கா புருஷங்கிட்ட வேற ஒருத்தி தொட்டு பேசுனா அவ சும்மா விடுவாளாடி? அதுலயும் அவ கிராமத்துக்காரி ஆஞ்சு விடுவா, ஆஞ்சு. அதே அவ உன்னை அப்படி திட்டி இருக்கா. சரி, அப்படின்னா என்னன்னு சொல்லுங்க தாதிமா. அது என்னன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். அவ இவளை முட்டா குரங்குன்னு சொல்லி திட்டி இருக்கா. ஆனா இத அவகிட்ட சொல்ல வேணாம், சமாளிப்போம். என்னன்னு சொல்லுங்க தாதிமா. ஏண்டி எதை யார்கிட்ட கேக்குறதுன்னு ஒரு விவஸ்தை வேணாம்? அங்கிள்ஸ் நீங்களாவது. நானே சொல்ல மாட்டேங்கிறேன், அப்புறம் என்ன அங்குளுக்கு உங்குளுன்னுக்கிட்டு? போடி அங்கிட்டு வந்துட்டா. போ உள்ள. முறைக்கிற பார்வைய பாரு, கண்ணை நோண்டி விடுவேன். என்னடா அது? ஏமாச்சி தானே வந்து அந்த பிள்ளைய முட்டா குரங்கு தானே திட்டிச்சு. ஆமாண்டா, அது என்னன்னு தெரியாம மண்டை பிச்சுக்கிட்டு தெரியட்டு. என் பேரன் சேதுகிட்டியா நெருங்கிக்கிட்டு இருக்க. அத எப்படி இந்த காலத்துல எங்க தாத்தாவை படாபாடு படுத்தின. மாமா, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? ஞாபகம் இருக்கு மாப்ள, எத்தனை தடவை தான் சொல்லுவேன். சரி வா, சீக்கிரம் வா. தமிழே தமிழே. மாமா இத உன்கிட்ட கொடுக்க சொன்னாரு. என்னதுன்னு? மாமா உங்ககிட்ட கணக்கு வழக்கெல்லாம் பார்க்க சொன்னாங்கல்ல, அதை பார்த்துக்கிறதுக்கு இந்த ஏதோ அப்படி தட்டுவாங்களே சிறுவண்டே, அது தட்டுவாங்களே, அது என்ன பேரு? லேப்டாப். லேப்டாப் உனக்கு தேவையில்ல, அதான் எல்லாம் கொடுத்து விட்டுருக்காங்க. இது நீ வச்சுக்கிட்டு வேலைக்கு யூஸ் பண்ணிக்கிறியாமா? சரிங்கண்ணே. அப்புறம் தமிழ் உன் படிப்புக்கு தேவைன்னாலும் இதை பயன்படுத்திக்க சொன்னாங்க. அப்புறம் வீட்டில் இன்டர்நெட் கொடுத்து வச்சிருக்காங்க, அதையும் உன்னை யூஸ் பண்ணிக்க சொன்னாங்கம்மா. சரிங்கண்ணே. அந்தாம்மா அப்படிமா. சரிங்கண்ணே. ஐயோ போன் வேற அடிக்குது. ஆமாச்சே இந்த வந்துட்டு ஆமாச்சே. ஆமாச்சி கூப்பிடுறாங்க, நான் வரட்டுமா? வரட்டுமா? அரசியலுண்டே மாப்பிள வரட்டுமா? ஓகே மாப்பிள. நல்லா இருக்கு. பரவாயில்லையே தமிழ், மாமா உனக்கு லேப்டாப்ல வாங்கி கொடுத்துருக்காரு. வேலைக்காக தானேக்கா, வேலை பாக்குற வரைக்கும் யூஸ் பண்ணிக்க வேண்டியதே, அதுக்கப்புறம் திருப்பி கொடுத்துடலாம். அக்கா ஒரு நிமிஷம் கொடு, இதாங்க வச்சிடு. அக்கா வெளியில தூரல் போடுற மாதிரி இருக்கு, வாங்க துணி எடுத்துட்டு வந்துடலாம். தனோ மாமா இங்க வா. சொல்லுங்க மாமா. ஆமா
நீ இந்த ஐஸ்வர்யாவை எதுவும் திட்டினியா என்ன? என்னதானோ? ஆமா மாமா, நான் திட்டுனேன் தான். ஏன் உங்ககிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாக்கும்? ஏன் என்னாச்சு? அவளை ஏன் திட்டின? மாமா, அது எங்க 2 பேருக்குள்ள இருக்கிற விஷயம். 2 பேருக்கும் வாக்குவாதம் ஆகி சண்டை போட்டுக்கிட்டோம். உடனே அவ ஹிந்தில ஏதோ பகல் பகல்னு திட்டினா மாமா. ஏன் அது பகல் இல்ல தானோ? பாகல். அப்படின்னா? ஹிந்தில பாகல்னா பைத்தியம்னு அர்த்தம். ஓஹோ, அவ என்ன பைத்தியம்னு திட்டிருக்காளா? ஏய் இல்ல அது. ஆமா, உங்களுக்கு எப்படி ஹிந்திலாம் தெரியும்? அது சின்ன வயசுல அடிக்கடி எங்க எல்லாரையும் பார்த்து பாகல் பாகல்னு சொல்லுவா. அதனால அப்படியே அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு தெரிஞ்சது. சரி அதெல்லாம் விடு, பதிலுக்கு நீ ஏதோ சொன்னியாமே, என்ன சொல்லி திட்டின? ஆமா மாமா, அவ மட்டும் எனக்கு தெரியாத பாஷையில அவ இஷ்டத்துக்கு திட்டினா. அதான் நானும் அவளுக்கு தெரியக்கூடாதுன்னு எங்க வீட்டு பாஷையில திட்டினேன். எது உங்க வீட்டு பாஷையா? அது என்ன பாஷை? நம்ம வீட்ல எல்லாம் ரகசியமா பேசிப்போம்ல, அந்த பாஷை தான் மாமா. அதான் என்னன்னு கேக்குறேன். உங்களுக்கு தெரியாதா? எனக்கு தெரியாது. என்ன மாமா நீங்க இது கூட தெரியாம இருக்கீங்க? எங்க வீட்ல எல்லாம் நாங்க அடிக்கடி இந்த பாஷையில தான் பேசிப்போம். நம்ம கிராமத்துல இருக்கிற நிறைய பேருக்கு இந்த பாஷை நல்லாவே தெரியுமே மாமா. ஓ, ஆனா எனக்கு தெரியாதே. ஆமா என்ன சொல்லி திட்டின? போடி மும்டா கும்டரங்கன்னு சொல்லிட்டேன். அப்படின்னா? அப்படின்னா உங்களுக்கு தெரியாதா? தெரியாது புள்ள. அப்படின்னா உங்களுக்கு நான் சொல்ல மாட்டேன். ஏதனோ இப்பலாம் பண்ணாத, ஒழுங்கா சொல்லு. நான்லாம் சொல்ல மாட்டேன் மாமா, அது நீங்களே என்னன்னு யோசிச்சு பாருங்க. ஏய் கேக்குறல்ல சொல்ல. என்னதானோ? அக்கா, துணியெல்லாம் அப்படியே வச்சுட்டு வாங்கக்கா, சமைச்சிடலாம் ஃபர்ஸ்ட். ஏய் சொல்லு. அக்கா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன விஷயம்? நாம ஒரு பாஷை பேசுவோம்ல, ரகசியமான பாஷை. ஆமா, அது மாமாக்கு தெரியாதாக்கா. அப்படியா? ஆமாக்கா, அந்த பாஷைய பத்தி என்கிட்ட கேட்டாரு. நான் அதுக்கு சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டேன். இப்போ நம்ம 3 பேரும் அந்த பாஷையில பேசணும்னு வச்சுக்கோங்க, மாமா தலையை பிச்சுட்டு இங்க இருந்து ஓடி போயிடுவாரு. ஏதானோ உத வாங்க வெடி. மாமா பாவண்டி. அதெல்லாம் இல்ல, உங்க மாமா மேல அவ்வளவு பாசமோ? நான் பேசதான் போறேன். கும்டாட்டா 3 பரோட்டா தரட்டாவா? அப்படி இல்ல 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 இல்ல. இது என்னவா இருக்கும்? அம்டக்கா. எம்டடி சேம்டது மாம்டமா மாம்டதரி ஒம்டரு பும்டரு கிம்டடைக்க வம்டடுத்து கும்டச்சிருக்கணும். ஓஹோ, உம்டனுக்கு வெம்டனுனா உம்டாங்க மம்டாவ நீம்டாயே கம்டல்யானோ பம்டனுக்கு. அக்கா நிஜமாவா? ஆமா ஆமா வச்சிக்க. அக்கா சும்மாலாம் சொல்லக்கூடாது. நாம்டாம் தான் வம்டான் சிக்கன் சொம்டாம்ன்றேல. எம்டானுக்கு ஒம்டாரு பிம்டாரச்சனையும் இம்டால. அப்போ ஓகே. மாம்டமா மம்டாமாவா? எம்டன கம்டல்யானோ பம்டனிக்கிறதுக்கு உம்டனுக்கு சம்டமதமா. அம்டக்காக்கு ஒம்டரு பிம்டரச்சனையும் இம்டலையாமா. நாம்டம கம்டல்யானம் பம்டனிக்கலாமா. நீம்டங்க எம்டனன்னு யோம்ட சச்சு சொம்டலுங்க. ஏய் மாமா பாவண்டி. நானக்கா இந்த விளையாட்ட விளையாடுறேன், என் தங்கச்சி தானே, அதுக்கு நான் என்னக்கா பண்றது? ஏய் என்ன பேசிக்கிறாங்க? அம்டா மம்டாவா? தலை பிச்சுக்குதே. ஏன்டி கிண்டல் பண்ற? மச்சனுச்சுன்னா இப்படிதான் இருக்கணும், கிண்டல் பண்ணாம வேற எப்படி இருப்பாங்க? முதல்ல உங்க அம்மா கிட்ட சொல்லி உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ண சொல்றேன்.